இது சத்யா ஏஜென்சிஸ் இன் டெக் மால். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Panasonic வெட் கிரைண்டர். இந்த கிரைண்டருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய டைமர் தான். ஆக்சுவலி நீங்க என்ன மாதிரியான இன்கிரீடியன்ட்ஸ் இதுல போடணுமோ அதை போட்டுட்டு டைமரை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த டைம் முடிஞ்ச பிறகு அது நமக்கு இண்டிகேட் பண்ணும் அண்ட் மெஷினும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். அண்ட் இதுல ஆன்டி ஸ்லிப் HDD பெல்ட் இருக்கு. அதாவது நீங்கள் இன்க்ரீடியன்ஸை அளவுக்கு அதிகமாக போட்டுட்டீங்கன்னா அந்த மோட்டார் ஃபங்க்ஷன் ஆகிறது ஸ்லோவாகாமல் அதே ஃப்ளோவில் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ ஈஸி டு யூஸாக உங்களுக்கு இருக்கும். இந்த கிரைண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் அரைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு கவர் பண்ண பிறகு தான் இது கிரைண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதால எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் 3D ஆல்ஃபா ஃப்ளோவில் இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கிரைண்ட் ஆகும். ஈவனா கிரைண்ட் ஆகணுன்றதுக்காக 2 விண்ட் ப்ரெஷரும் இதில் இருக்கு. இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் மோட்டார் அண்ட் ட்ரம்க்கு இடையில கேப் இருக்காது. மற்ற கிரைண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேப் இருக்கும். கிட்ஸ் வந்து கை விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போதே சின்னதாக ஃபியர் கூட வரலாம். பட் அந்த ஹெசிடேஷன் ஃபியர் எதுவுமே இல்லாமல் இந்த கிரைண்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனும் இருக்கு. அதாவது இதில் போடக்கூடிய இன்கிரீடியன்ஸை நீங்கள் அளவுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா மோட்டார் ஃபங்க்ஷன் ஆகிறது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்கிரீடியன்ஸை நீங்கள் கொஞ்சம் அன்லோட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரொடெக்ஷனோட திரும்பவும் ரன் ஆகும். Panasonic வெட் கிரைண்டர் வாங்கும் பொழுது 2050 rupees வர்த் உள்ள Panasonic ரைஸ் குக்கரை ஃப்ரீயாக தராங்க. ஸோ இதை நீங்கள் அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நியர்பையில் இருக்க சத்யா ஏஜென்சிஸை விசிட் பண்ணுங்கள்.